உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவி அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 23 ஜூன் 2024 தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை தேதியில சந்திராஷ்டமம் என்பது கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக வருகிறது. குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து உறவாடி மகிழக்கூடிய ஒரு தருணங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் சில மறக்க முடியாத நினைவுகளை தரக்கூடிய நாளாக வருகிறது. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்று முழுவதும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் வெற்றிகரமான பலனை தரக்கூடிய நாளாக வருகிறது. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளில் முக்கிய திருப்பங்களை காண முடியும். எப்பயோ செய்த வேலைக்கு பலன்கள் இப்பொழுது கிடைக்கும் வகையில் ரிஷபராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த படிக்கான விடயங்கள் கிடைக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் பொருளாதார வரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். எந்த விதமான வியாபாரத்தில் இருக்கும் போதும் சரி, முக்கியமாக ஐடி துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் டெலிகம்யூனிகேஷன் செக்டரில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் மிக முக்கியமான நாளாக வருகிறது. கடகராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு தரக்கூடிய நாளாக வருகிறது. ஒரு படி மேலே வாழ்க்கையில் மேன்மை தரக்கூடிய நாளாக வருகிறது. கடகராசி என்பவர்களுக்கு தாயுள்ளம் படைத்த கடகராசி என்பவர்கள் தற்போது அஷ்டம சனியின் பாதிப்பினால் மிகுந்த வேதனைகள் பட்டிருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சிம்மராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி, இந்த முழக்கம் தான் இன்னைக்கு. சிம்மராசிக்கு தன்னம்பிக்கைக்கு பேர் போன உங்களுக்கு எந்த தடைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனையும் முறியடித்து சாதனைகளை படைக்கக்கூடிய நாளாக வருகிறது. சிம்மராசி என்பவர்கள் இன்று கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் கையாள வேண்டும். கன்னிராசி என்பவர்களுக்கு துன்பங்களும் எதிரிகளின் தொல்லைகளும் தரக்கூடிய அமைப்பு இருப்பதனால் இன்றைய நாள் என்பது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தியானம் செய்வது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நல்ல பலனை தரும். துலாம் ராசினியர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லையும் தேவையில்லாத பகையும் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. தேவையில்லாத பகைனா என்ன? ஒரு அர்த்தமான விஷயத்துக்கு பேசுறதுங்கிறது ஒரு உபயோகமா இருக்கும். தேவையில்லாத பகை என்பது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். விருச்சிகராசி என்பவர்களுக்கு தடைகளையும் தாமதங்களையும் தரக்கூடிய நாளாக வருகிறது. அதாவது விருச்சிகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாகவே மனசுல ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். இன்றைக்கு சின்ன விஷயத்தை கூட உங்க மனசு பெருசா நினைக்கக்கூடிய வாக்கியம் இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்னா கடவுளை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், கந்தசஷ்டி கவசம் நீங்க சொல்லியே ஆகணும். தனுசு ராசினியர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் ஆதாயங்கள் தரக்கூடிய நாளாக வருகிறது. இன்றைய நாளில் தனுசு ராசினியர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம், புதிய வியாபாரங்களை தொடங்கலாம். தனுசு ராசினியர்கள் இன்றைய நாளுக்கு ஒரு வரப்பிரசாதமான நாள். எந்த விதமான கல்வி சம்பந்தமான இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, இன்றைய தொழில் என்பது உங்களுக்கு ரொம்ப மிகுதியான லாபகரமான நாளாக வருகிறது. மகர ராசி என்பவர்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய பாக்கியம். தாயார் தந்தையாருடைய ஆசீர்வாதம், மனைவியினுடைய ஆதரவு, பொண்டாட்டியுடைய ஆதரவு கிடைக்கிறதுனாலே அதை விட என்ன சார் பெரிய விஷயம் இருக்கு? அந்த மாதிரியான அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது. கும்பராசினியர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் என்ற சொல்லிற்கேற்ப நீங்கள் இன்று எடுக்கக்கூடிய எல்லா எஃபர்ட்ஸுக்கும் நல்ல ரிசல்ட் மட்டுமே வரும். எத்தனை தான் ஏழரை சனி உங்களை தாக்கினாலும் கூட இறைவனுக்கு உங்க மேல் கருணை கண்டிப்பாக உண்டு. இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது நடக்கும். மீனராசினியர்களுக்கு மனதில் நிறைவும் அமைதியும் தரக்கூடிய நாள். நம்ம எவ்வளவோ வேலை செய்கிறோம், என்னென்னவோ படிக்கிறோம், எதோ பதவியில் இருக்கோம், கடைசியில் மன நிறைவு இல்லைன்னு சொன்னால் அத்தனையும் வேஸ்ட்டு. ஆனால் இன்னைக்கு மன நிம்மதி நிறைவு நீங்கள் செய்த பாக்கியம். இன்று 23 ஜூன் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளால் சகல சௌபாகியங்களையும் பெற்று அருள்வார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.